ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் ட்ரை பண்ண திவ்யா துரைசாமி அவங்க கோயினூர் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு பச்சை மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வேணும்னா கீ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தேவையான மசாலா ஸ்பைசஸ், சாப் பண்ணி வச்ச வெங்காயம், கெட்டி கொழுப்பு, கொஞ்சமாக மட்டன் பீசஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மசாலா அப்புறமா பவுடர் மசாலா இது ரெண்டுமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு தயிர், கொஞ்சமாக ஆஃப் லெமன் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி, நார்மல் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இது 3மே சேர்த்து நல்லா 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச ஜீரக சாம்பார் ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் போல் ஹை டு லோ ஃப்ளேம் வச்சு தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான கோயினூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.